லீடர்ஷிப் குவாலிட்டிக்கான முக்கிய தகுதி என்னென்னா, முடிவுகளை வேகமாக எடுக்கணும். முடிவை வேகமாக எடுக்கிறவங்க மட்டும்தான் வெற்றி பெறுறாங்க இந்த வாழ்க்கையில். இதே தாமதமாக எடுத்திங்கன்னா கண்டிப்பாக தள்ளாடி தான் விழுவீங்க. வேகம் ஒன்றும் வெறுக்கத்தக்கதல்ல. உங்களோட மனமும் உடலும் ஒரே புள்ளியில் இணையும் போது தான் வேகமே உண்டாகுது. அதாவது அது ஒரு சேர எப்பயுமே யூஸ் பண்ணுங்கள். அப்படி ஒரு சேர யூஸ் பண்ணவங்க தான் இந்த வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்காங்க. அப்படி உலகம் போற்றும் லீடர்ஷிப் குவாலிட்டியோடு பிறந்தவங்க ரொம்ப கொஞ்சம் தான். அவங்க பல சாதனைகளை ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டு போயிடுறாங்க. அப்படிப்பட்டவங்கள தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நீண்ட தூர பயணங்களுக்கு விமானத்தை விட வேறு சிறந்தது எதுவுமே இல்லை. ஒரு நாடு விட்டு நாடு போகிறதுக்கும் ஒரு கண்டம் விட்டு கண்டம் போகிறதுக்கும் ரொம்ப இலகுவாக ரொம்ப ஈஸியாக இருக்கிறது இந்த விமானம் தான், அதாவது இந்த ஏரோப்ளைன் தான் அப்படின்றது சந்தேகமே இல்லை. ஆனால் இதில் ஒரு சிக்கல் என்னென்னா, ரொம்ப நேரம் உட்காந்து ஒரே இடத்துல உங்களால் போகணுன்னா சில பேருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவும் சலிப்பும் ஊட்டிடும். என்னடா இது, இந்த ஏரோப்ளைனில் எவ்வளோ நேரம் தான் உட்கார்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேருக்கு மனசோர்வை கொடுக்கும். ஆனால் தன்னோட லீடர்ஷிப் குவாலிட்டியாலும் அசாத்திய திறமையாலையும் இதை எப்படியாவது மாற்றி ஆகணும் அப்படின்னு யோசித்தவர் தான் சோனி நிறுவன தலைவர் அகியோ மோரிட்டா. அவரும் பிஸ்னஸ் சம்மந்தமாக அடிக்கடி ஏரோப்ளைனில் போகிற பழக்கம் இருந்தது. ஆனால் அவருக்கு அது ஒரு சலிப்பையே உண்டாக்குச்சு. அந்த நீண்ட நேர பயணத்தில் ஒன்று தூங்கலாம், இல்லைன்னா புக்கு படிக்கலாம். இது ரெண்டு மட்டும்தான் செய்ய முடியும். ஆனால் இதை ரெண்டுத்தையுமே அவர் வெறுத்தார். இப்படி தான் அவர் ஒரு பயணம் மேற்கொண்டுட்டு இருந்தபோது ஒரு முடிவெடுத்தார். அவர் மனசில் ஒரு அசாத்திய எண்ணம் ஒன்று உருவாச்சு. இப்போ நம்ம கேட்கும் மியூசிக் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக மாறுறதுக்கு முக்கிய காரணம் இந்த அகியோ மோரிட்டா தான். அதாவது அவர் யோசித்தது என்னென்னா, ஒரு சிம்பிள் தான், ஆனால் அது நடக்குமான்னு எல்லோரும் சிரித்தாங்க முதல்ல. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பசிபிக் கடல், அந்த கடல் வழியாக போகும்போது மேலே பறக்கும்போதே நம்மளுக்கு பிடித்த பாட்டை நம்ம கேட்டுட்டு போகணும் அப்படின்னு அவர் யோசித்தார். என்னடா இது, இவர் இப்படி யோசிக்கிறாரே, பாட்டுன்னா நம்ம வீட்டில் வச்சு தான் கேட்க முடியும், கடல் மேலே அதுவும் ஃப்ளைட்டில் போகும்போது இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு எல்லோரும் ஏளனமாக சிரித்தாங்க. அவரோட கம்பெனியில் போய் இதை டிஸ்கஸ் பண்ணார். இதை நம்மளால் சாத்தியப்படுத்த முடியுமா அப்படின்னு அவர் எல்லாருக்கிட்டே கேட்டார். நடந்தபடி இசை கேட்கிறதா அப்படின்னு ஃபஸ்ட்டு எல்லோரும் வாயை பிளந்தாங்க. ஆனால் அவர் செஞ்சும் காட்டினார். அவரை பார்த்து சிரித்த முகமெல்லாம் இப்போ அவரை பார்த்து கைகூப்பி வணங்க ஆரம்பிச்சிது. அதாவது மியூசிக் பிளேயரில் ஒரு புரட்சியை உருவாக்குனார். அப்போ அவருக்கு அது வச்ச பேர் வாக்மேன், அதாவது சோனி வாக்மேன் அப்படின்னு அது எல்லோரும் கூப்பிட ஆரம்பித்தாங்க. சோனி வாக்மேன் வந்த உடனே எல்லோரும் அதை ஆச்சரியமாக பார்த்தாங்க. என்னடா இது புதுசாக இருக்கே, இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா, இது என்ன ஜீபூம்பாவா, இது ஒரு ஜாடிக்குள்ளேருந்து வர்ற பூத மாதிரியில் இருக்குது, இந்த ஒரு பெட்டிக்குள்ளேருந்து பாட்டு கேட்குமா. எல்லோரும் வாங்கி பார்த்தோன்னா தான் அந்த ஆச்சரியத்துலேருந்து வெளியில் வராமல் அதிலே மூழ்கி கிடந்தாங்க. நம்ம இப்போ யூஸ் பண்ணுற செல்ஃபோனும் டிஜிட்டல் கேமராவும் தான் டெக்னாலஜி புரட்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதுக்கு முன்னாடியே 1979 ஒரு புரட்சி ஏற்பட்டுச்சு. அகியோ மோரிட்டாவால் இது நிகழ்ந்தது. ஜூலை 1, 1979 தன்னோட முதல் வாக்மேன் சீரீஸை சோனி நிறுவனம் விற்றுச்சு. எப்படி அந்த பேரை கேட்டு எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்களோ, அது விற்கும் போதும் சாதனை புரிஞ்சுது. ஆமாம், சோனி நிறுவனத்தோட இலக்கு ஒரு மாதத்துக்கு 5000 வாக்மேன் சீரீஸ் விற்கணும்னு தீர்மானிச்சிட்டு இருந்தது. அவங்க நிர்ணயிச்சிட்டு இருந்ததும் 5000 யூனிட் தான். ஆனால் விற்றது பார்த்திங்கன்னா 2 மாதத்தில் 30,000 யூனிட் விற்று தீர்ந்துச்சு. டெக்னாலஜி உலகத்திலே அப்போ ஒரு புரட்சி ஏற்பட்டது. வாக்மேன் இல்லாத வீடே இல்லைன்னு சொல்லிவிட்டு அப்போ ஒன்று உருவாச்சு. அப்போ சின்ன பசங்கள்லேருந்து டீனேஜ் பசங்கள்லேருந்து வயசானவங்கள்லேருந்து எல்லாருமே அதை கேட்க ஆரம்பித்தாங்க. அதாவது உலகத்திலே உருவாக்கப்பட்ட முதல் போர்ட்டபிள் இசைக்கருவி வாக்மேன் தான் இருக்கும். அதில் உங்களுக்கு பிடிச்ச இசையை எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம், எங்கே வேணால் கேட்கலாம், ரெக்கார்டிங்கும் பண்ணலாம். பல வருஷம் இந்த ரெக்கார்டை யாராலையும் உடைக்க முடியல. முடிசூடா மன்னனாக விளங்கிய வாக்மேன் ஒரு வழியாக முடிவுக்கு வந்தது. எப்படின்னா, MP3, ஐஃபோன் இதெல்லாம் வந்த அப்புறம் அதை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிது. இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, அகியோ மோரிட்டா அவருக்கு எவ்வளோ அந்த வாக்மேன் ரொம்ப பிடிக்குமோ அந்த அளவுக்கு அதோட பேர் அவருக்கு பிடிக்காது, வாக்மேன்ற பேர் அவருக்கு பிடிக்காது. அதனால் அதை எப்படியாவது மாற்றணும் அப்படின்னு தன்னோட கம்பெனி நிர்வாகிகிட்ட சொல்லிகிட்டு இருந்தார். அப்படி வாக்மேனுன்ற பேரை நம்ம மாற்றணுன்னா அதுக்கு பல கோடி ரூபாய் செலவாகும். அப்படி பல கோடி ரூபாய் செலவாகும்னு சொன்னதுனால அந்த முடிவை கைவிட்டார். அதனால தான் வாக்மேன்ற பேர் இன்றைக்கி வரைக்கும் நிலச்சிருக்கு. ஏதாவது ஒரு புதுமையை செய்ய வேணும், இப்போ இருக்கிறத இன்னும் மேம்படுத்த வேணும் அப்படின்ற எண்ணத்தோட வேலை செய்யுங்க. கண்டிப்பாக நீங்கள் இப்போ இருக்கிறதோட ஒரு படி மேலே தான் போவீங்க. கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க. எண்ணங்கள் வளம் பெற, சிந்தனைகள் சிகரம் தொட, சிறகை வெறி பெற. ஆல் தி பெஸ்ட்.